வணக்கம். நான் மலேசியாலேருந்து பேசுகிறேன். என் பேர் நிமி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா பிக் பாஸ் பற்றி பேச போகிறேன். இன்றைக்கி ப்ரோமோ பார்த்தேன். ப்ரோமோ பார்க்குறப்ப வந்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இல்லை, ஒரு விஷயம் தவிர பிந்து வந்து காயத்ரி பேரை கொடுத்தது. மற்றவங்களாம் ஓவியா பேர் தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயமும் கிடையாது, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். எப்படி இருந்தாலும் இந்த எலிமினேஷனில் திரும்ப ஓவியா பேர் வரும்ன்றது. ஜூலி, நீ வந்து கண்ணில் அமுடுறாத. எனக்கு அவ்வளோ ஆத்திரம் மேலே. என் கையில் மட்டும் நீ கிடச்சா கொத்து புரோட்டா ஆக்கிக்கிறோம். உன்னை வந்து உண்மையாக செஞ்சு விட்டு அனுப்பணும் நல்லா. உன்னை வந்து அதுக்கு வந்து உன்னெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு குப்பை தொட்டி நாயோட கேவலமாக கேடு கட்ட சுருட்டி பிடிச்ச நாய். நீ சிரிக்கிறத பார்த்தாலே அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது. பச்சை பொலுன்னு வழுக்குனா போல ஒன்றா இருக்குது. பட் என்ன பண்ணுறது, முடியாத ஒரு விஷயம் அது. அதுக்கு வந்து சக்தி உனக்கு காயத்ரி சின்ன வயசுலேருந்து தெரியுன்றதுனால காயத்ரி பேர் எலிமினேஷன் கொடுக்க மாட்டியா? இல்லை வந்து அவள் வந்து இல்லை வந்து நம்ம ஓவியா வந்து உன்கிட்ட வந்து அடிங்க பார்ப்போம் அப்படின்னு எகென்ஸ்ட் பண்ணிட்டு வந்ததுனால வந்து நீ வந்து ஓவியா பேரை கொடுக்குறியா? ஏன்டா அப்படி கேடு கட்டா மாதிரி நடந்துக்கிற? ஸ்னேகன், நீங்கள்லாம் ஒரு ஜாதி தான். நீ ஸ்னேகன், சக்தி, காயத்ரி, ஓவியா, ஐ மீன் வந்து ஜூலியெல்லாம் வந்து ஒரே ஜென்மா தான். ஓகேவா? நீங்களாக இருந்தால் ஏன்டா மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு இல்லாமல் போகுது? சொல்லு. என்னமோ சக்தி சொல்கிறான் இன்றைக்கி ப்ரோமோவில் வந்து நாங்கள் வந்து சான்ஸ் கொடுத்துட்டே வரோம், நீங்கள் காப்பாற்றிட்டே வரீங்க அப்படின்னு. காப்பாற்றுறது வந்து கமல் சாரோ விஜய் டிவியோ கிடையாது. காப்பாற்றுறது மக்களாகிய நாங்கள் போகிற ஹோட்டலில் தான் வந்து ஓவியா வந்து சேஃப் ஆகிட்டு வராங்க. ஓவியா சேஃபாக வர காரணம் ஏன்னா ஓவியா இருக்குன்றதுனால. என்னடா முட்டாள் மாரி பேசுகிறேன்? எதுக்கு எடுத்தாலும் ஓவியான்றிய. நான் கேட்குறேன் வந்து உன்கிட்ட வந்து எகென்ஸ்ட் பண்ணி பேசினா உடனே ஓவியாவா? ஏன்னா நீ சாப்பிட்ற சோத்தில் என்ன ஓவியா நான் விஷத்தை வச்சாலா இல்லை மண்ணாளி போட்டாளா? ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? காயத்ரி ஒன்றுமே பண்ணலை. நான் காயத்ரி கேட்குற கேள்வி என்னென்னா ரெண்டு ஓவியா தான் போய் சொல்கிறா. ஜூலி மாறிக்கிட்டு வரா. ஜூலி வந்து 75 போய் சொன்னாலும் 25% வந்து இந்த விஷயம் எப்படி வந்து ஜூலிக்கு போணுச்சு அப்படின்னு கமல் சார் நேற்று கேட்டார். வீடியோ போட்டா வீடியோ யார் பார்க்க ஆசைப்பட்றீங்கன்னு. இல்லை சார் நாங்களாம் வந்து நம்புகிறோம் சார், தப்பு வந்து நம்ம ஜூலி மேலே தான். கமல் சாரை பார்த்தோன்னு ஒரு மாதிரியும் பின்னாடி போயிட்டு வந்து என்ன கேடு கட்ட ஜென்மம் காயத்ரி. நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறது வரலாம். பிக் பாஸ் விட்டு வெளியே வந்து இதெல்லாம் பார்த்தேன்னு சொன்னால் செத்துரு பசாம. நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறத விட செம்ம வேஸ்ட்டு, பூமிக்கு பாரம். ஓகேவா? ஆச்சுன்னா வந்து எங்கள் வீட்டில் என்ன சரியாக வளர்க்கலன்னு நினைப்பாங்களா எங்கள் அம்மா. சத்தியமாக உன்னை சரியாக வளர்க்கலை. ஏன்னா நீ பேசுகிற வார்த்தைகளும் சரி, நீ நடந்துக்கிற முறையும் சரி, இங்கே பேசிட்டு அங்கே நல்லா பேசிட்டு இங்கே போட்டு பேசுகிற ஜென்மம் கேடு கட்ட ஜென்மம் காயத்ரி. நீ இன்னமும் ஓகே மாரி நீ மற்றவங்கள பேசுகிற. நீ வந்து ஓவியா பற்றி பேசுகிற. ஓவியா இருக்குன்றதுனால தான் மக்கள் சப்போர்ட் ஓவியாவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் நாங்கள் காப்பாற்றிக்கிட்டே வரோம் ஓவியா. காரணம் வந்து ஓவியா இருக்குன்றதுனால தான். உங்களுக்குலாம் என்னடா பிரச்சனை? அது விஷயத்து இருந்தீங்களாம் வந்து கண்ணில் அமுட்றாதீங்க. ஓகேவா? அதுக்கான பிந்து வந்து சந்தோஷமான ஒரு விஷயம். பிந்து தைரியமாக வந்து நம்ம காயத்ரி பேரை சொல்லியிருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் வந்து காயத்ரி பேர் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு 2-3 பேர் தான் சொல்லியிருப்பாங்க. மற்றபடி யாரும் அவ்வளோ பெருசாக சொல்ல போகிறதில்ல. நம்ம வையாபுரி சொன்னாலும் சொல்லியிருப்பார், கணேஷ் சொன்னாலும் சொல்லியிருப்பார் காயத்ரி பேரை. என்னோட ஒப்பீனியன். பார்ப்போம். இந்த வாரம் வந்து ஓவியா வந்து எப்படி இருந்தாலும் காப்பாற்றப்படுவாங்க. ஓவியா 100% சேஃப் ஆவாங்க. காரணம் வந்து ஓவியா இருக்கிறதுனால இந்த வாரம் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம். நாங்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஓகே, ஓவியஸ் சேஃப், 100% ஓவியஸ் சேஃப். நீ திருந்துடா சக்தி அண்ட் ஸ்னேகன். நீங்கள் திருந்துங்க. அப்புறம் மற்றவங்களை குறை சொல்லுங்கள், மற்றவனை எலிமினேஷன் பண்ணுங்கள். கேடு கட்ட ஜென்மம் நாய்ங்களா. நீலாம் உயிரோடு இருக்கிறத விட செத்துரு. ஜூலி, சத்தியமாக நீ வந்து கண்ணில் அமுட்றாத. உன்னை வந்து ஓவியா சொன்ன மாதிரி மக்களுங்க காரி முகத்திலே வந்து துப்புவாங்க. நீலாம் வந்து போயிட்டு ஜல்லிக்கட்டுக்காக போராடினது நினச்சா அவ்வளோ கேவலமாக இருக்குது. நீலாம் வந்து சத்தியமாக வந்து உப்பு தொட்டி விட கேவலமான கேடு கட்ட ஜென்மம். நீலாம் உயிராக இருக்கிறத விட அங்கே எங்கேயாவது மாடி இருந்தால் மாடியிலேருந்து குச்சி செத்துரு பசாமல்.
அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது எனக்கு ப்ரோமோ பார்த்தோன்னே. ஏன்னா திரும்ப திரும்ப ஓவியாவை தான் இழுக்கிறீங்க, ஏன்னு தெரில. டே உங்களுக்குலாம் என்ன பிரச்சனையே தெரில, பரணியை தான் அப்படி செஞ்சு விட்டீங்க, இப்போ ஓவியாவும் இது பண்ணுறீங்க. ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு நடிக்கிறீங்க, பண்ணிட்டு போங்கடா.